ஹே எவ்ரிவன், இன்றைக்கி சிம்பிளான ஈஸியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கடலெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போது 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். எண்ணெயிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், நீங்கள் கடை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை கொஞ்சம் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துட்டு அப்படியே அரை பழமாக நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 பழம் ஆட் பண்ணிக்குவோம். இதை அப்படியே ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மசிச்சு விட்டுடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை நீங்கள் அரைச்சி போடுறத விட லைட்டாக சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இப்படி போட்டு மத்தில் மசிச்சு விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே நான் எப்படி அதை குத்தி விடுறனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு நான் மசிச்சு விட்டுட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் மசிச்சு விடணும். மத்து வச்சு நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இப்போது ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். மீன் குழம்புக்கு சரியான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. உப்பு அளவு சரியாக இருக்கான்னு இப்போயே பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் தேங்காய் சேர்க்கும் போது சரியாக இருக்கும். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, நான் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது அரை மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி கலந்தும் அதில் நான் ஊற்றிக்கிட்டேன். இன்றைக்கி நான் சால்மன் மீன் தாங்க வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம். நல்லா குழம்பு கொதிக்குது. பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் சால்மன் மீன் துண்டுகளை இதில் நான் சேர்த்துக்கிறேன். மீன்களை ஒட்டி ஒட்டி போடாமல் தனித்தனியாக போட்டுக்குவோம். மீன் வேகிறதுக்கு அதிகபட்சம் 3லேருந்து 5 நிமிஷம் தாங்க. மீன் போட்ட பிறகு ரொம்பவும் போட்டு கிண்டி விட வேண்டாம், மீன் உடஞ்சிடும். லைட்டாக இப்போ நான் தள்ளுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தள்ளி விட்டாலே போதும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 நிமிஷத்துலேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மண் சட்டி ஆஃப் பண்ண பிறகும் குழம்பு கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த சட்டியோட சூட்டில். பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சால்மன் மீன் தாங்க ரொம்ப பிடிச்ச மீன். உங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சுட சுட சாப்பாடு வித் மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். என் பெரிய பொண்ணுக்கு நான் ஊட்டி விடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.